கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம அந்த வருஷத்துல கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கின்றோம். அநேகர் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. சில பேர் வெளியே பார்க்குறோம், பார்ட்டி பண்ணி கொண்டாட நிகழ்வை பார்க்குறோம். ஒரு சிலர் அந்த யங்ஸ்டர்லாம் பார்க்கும்போது பைக்கில் அப்படியே ரேலி போயிட்டு அப்படியே அந்த பைக் ஸ்டாண்டை கீச்சிட்டு அப்படியே மச்சி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்ற பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உண்மையான தெய்வத்தை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி அவருடைய பாதத்திலே நம்ம அமர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். செய்திக்கு உதவியாக நம்ம ஆபகுக் தீர்க்கதரிசி அந்த புஸ்தகத்திலிருந்து அதனுடைய சில காரியங்கள் மூலியமாக என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆபகுக் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3 அதிகாரங்கள் இந்த ஆபகுக் புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த 3 அந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது முதலாவது இந்த ஆபகுக் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அது தவிர வேற எந்த ஒரு டீட்டெயிலும் நம்ம பார்க்க முடியாது. அவருடைய பின்னணி என்ன, அவருடைய குடும்பத்தில் யாரு, வேற எங்கேயுமே நம்ம அந்த பைபிளில் பார்க்க முடியாது. ஆனால் அவர் தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். ஹிஸ்டரி நம்ம பார்த்தோன்னா அந்த கிமு 630 588 வரை உள்ள காலங்களில் அவர் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். யூதாவுடைய ராஜாவாகிய யோயாக்கீம் வாழ்ந்த காலத்தில் இவர் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த 3 அதிகாரங்கள் மட்டுமே உள்ள இந்த புத்தகத்தில், அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 புக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் படித்த உடனே புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்டடி மாதிரி நம்ம போகிறதில்ல. இருந்தாலும் இதை சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. முதலாவது இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யூதா தேசத்தார் தேவனுடைய வழிகளை விட்டு தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்து அவருடைய வழிகளை அவர்கள் விட்டு போகும் பொழுது தேவன் அவர்களை கண்டிக்கிறார். இதுக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மனாசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். மனாசே செய்த பாவங்களை குறித்து அங்கு போட்டிருக்கிறது. மனாசே எப்படி இருந்தார் பார்க்கும் பொழுது, அவருடைய தகப்பனார் எசேக்கியா ராஜா இடிந்து போட்ட அந்த மேடைகளை அவர் கட்டினார். பாகாலுக்கு பலிபீடத்தை அவர் கட்டினார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆகாப் ராஜா செய்தது போல விக்கிரக தோப்பையும் அவர் உண்டாக்கினார். வானத்தை சேனைகளை அவர் பணிந்து கொண்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த 2 பிரகாரங்களோட வானத்து சேனைகளுடைய அந்த பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குமாரனையும் கூட அந்த தீமிதிக்க பண்ணியிருக்கிறாரு. நாள் பார்க்கிறவர்களாகவும் அஞ்சனம் பார்க்கிறவர்களாகவும் அவர்களை ஊக்குவிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு கோபமூட்டின ஒரு செயலை செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் எருசலேமில் அநேக பேரை குற்றமற்ற அநேக பேரை அவர் கொன்று குவித்து அந்த குற்றமற்ற அவர்களுடைய அந்த இரத்த பழிகள் மனாசே மேலே இருந்தது. மனாசே செய்த பாவங்களின் நிமித்தம் தேவனை யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி செய்தார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் மனாசேயின் பாவத்தின் நிமித்தம் அவர் மன்னிக்க சித்தமில்லாத இருந்தால் நம்ம பார்க்கிறோம். இதுவெல்லாம் இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நீங்கள் கடைசியில் வாசித்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவருடைய வழியிலே இந்த யூதா மக்கள் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு ஐடியல் வர்ஷிப்பும் பண்றாங்க. தேவனுக்கு விரோதமாக செயல்களை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறதே சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசி தேவனை நோக்கி ஒரு முறையிடுகின்ற அந்த காரியங்கள் தான் இந்த 1வது அதிகாரத்துல நம்ம 2வது முதல் 4 உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். எது வரைக்கும் கர்த்தாவே நான் உங்களுக்கு கூப்பிடுவேன், ஒரு பதிலும் செய்ய பண்ணாமல் இருக்கீங்களே,
நிறைய கொடுமையை பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் ரட்சிக்காமல் இருக்கிறீங்களே. நிறைய அக்கிரமத்தை நான் பார்த்துருக்கிறேன், என்ன நிறைய அக்கிரமத்தை என்னை பார்க்க வைக்கிறீங்க, நிறைய தீவினையை நான் பார்க்க வைக்கிறீங்க சொல்லி பல கேள்விகளே தேவனிடத்துல நான் ஒரு கேட்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு தேவன் கொடுத்த அந்த பதில் தான் இந்த 5 முதல் மீதி உள்ள அந்த 17 வரை உள்ள அந்த வசனங்களை பார்க்கிறோம். தேவன் என்ன செய்தார் என்றால், பாபிலோனர், அதாவது கல்தேயரை அவர் எழும்ப பண்றார். கல்தேயரை அவர் வலுவடை செய்து அந்த மக்களை அவர்கள் கொண்டு குவித்து நிறைய மணலத்தனையாக இருந்த நிறைய பேரை வந்து அடிமைகளாக அவங்க கொண்டு போறதை பார்க்கிறோம். இப்படியாக தேவன் அவர்களை அந்த ஒரு பாபிலோனியர் புறஜாதிகளான பாபிலோனை எழும்ப பண்ணி அவர்களிடத்துல ஒப்பு கொடுத்து என்று பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல நாம் திரும்பி என்ன பார்க்கிறோம், தேவன் கொடுத்த பதிலுக்காக தேவனுடைய சமூகத்துல நின்று அவரை வந்து வெயிட் பண்றார். தேவன் கிட்ட வந்து என்ன பதில் கிடைத்திருக்கு என்று பார்த்து திரும்பி அந்த தரிசனத்தை வந்து தேவன் வந்து தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை சொல்றாரு. இப்ப மீதியா இருக்கிறாங்க அந்த யூத ஜனங்கள், பயபக்தி உள்ள அந்த யூத ஜனங்கள், அவங்க வந்து திரும்பியும் அவங்க தேவனோடு அவங்க இணைந்து தேவன் சார்ந்திருக்கணும்னு சொல்லி இந்த பழகில நான் சொன்ன அந்த தரிசனத்தை எழுது, அதை கடந்து போகிறவன் வந்து அதை பார்க்கட்டும் சொல்லி ஆபத்துக்கு தேவன் சொல்றதை இங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாபிலோனியர் வந்து அவர்களை முறியடித்து இந்த முறியடிச்சதை வந்து அவருடைய தேவனா இதுக்கு காரணம் சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை தேவன் வந்து அவருடைய வீழ்ச்சியை நம்ம வந்து இந்த 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துல வந்து தேவனை நோக்கி துதித்து பாடின இந்த விண்ணப்பத்தை தான் இந்த 3வது அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த 3 அதிகாரங்கள்ல சின்ன ஓவியம், ரொம்ப இல்லை, இன்னும் சில பேர் டீப்பாலாம் போவாங்க, அந்த அளவுக்கு நம்ம போல. இந்த 3 அதிகாரத்துல நமக்கு என்ன கண்டிப்பா வந்து எனக்கு என்ன ஒரு மிக யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்கள்ல வந்து தேவனை விட்டு விலகும் பொழுது தேவன் வந்து அவர்களை கண்டித்து திரும்பி அவருடைய வழிகளை வந்து அவர் சேர்க்கலாக இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து தேவனுடைய அந்த சிக்ஷை வந்து மிகவும் முக்கியம். நம்முடைய வழிகளை எப்பவுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தேவனுடைய வழியை விட்டு விலகிறதுக்கான நிறைய காரியங்கள் நம்ம எடுத்து இருக்கிறது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட நிலைமையில தேவனை விட்டு நம்ம வழி விலக போகும் பொழுது கர்த்தர் வந்து சிக்ஷிக்கிற தேவனா இருக்கிறார். இப்படி அந்த யூத தேசத்தார் வந்து தேவனை விட்டு வழி விழும் பொழுது பாபிலோனை கொண்டு திரும்பி அவங்களை சிக்ஷித்து திரும்பி அவங்க வழிகளை கொண்டு வரார். அது மாதிரி நமக்கும் அது வந்து ஒரு சிக்ஷை ஒரு மிகவும் முக்கியமா இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 5 முதல் 10 வரை வசனம். கர்த்தர் எவ்விடத்தில் நம்பிக்கொள்கிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் நம்பிக்கார் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதி மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களை பித்ருராகவும் சிக்ஷையாத புத்தருந்தோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் பித்ராயிராமல் பேசிக்கிறதா இருக்கிறீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தர்மமார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் கிடைக்கத்தக்கதாக ஆண்களின் விழாவுக்கு மிக அதிகமாக அடங்கி நடந்திருக்கும் அல்லவா. அவர்கள் தங்களுக்கு நடந்து கொண்டபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இப்பொழுது நம்முடைய நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். இங்கே நம்ம தேவன் பார்க்கும்போது தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்ம அவர் சிக்ஷிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக சிக்ஷிக்கு வந்து மிகவும் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமா இருக்கிறது. எப்படி ஒரு குயவன் ஒரு பானையை வந்து செய்யும் பொழுது அந்த பானை வந்து இப்படி கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கும் பொழுது தேவன் நம்ம சிக்ஷிக்கும் பொழுது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் அது மிகவும் தேவனோட ஒன்றான நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையும் அது நகரும்.
ஆக சிட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக. இரண்டாவது ஆபூக்ல 2வது அதிகாரத்துல நம்ம 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவரை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்க்கிறேன். அவர் என்ன சொல்றார், தன்னுடைய காவலிலே அவர் தரித்து அவர் என்ன தேவன் கிட்ட என்ன பதில் கிடைக்கும் என்று அவருடைய நேரத்தை எவ்வளவு நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணி தேவனிடத்துல எவ்வளவு பதில் வருமோ அது வரைக்கும் அவர் அந்த இடத்துல ஒரு வெயிட் பண்றதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம தேவன் கிட்ட டைம் எவ்வளவு குவாலிட்டியான டைம் கடந்த வருஷத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையே உறவு எப்படியா இருந்தது என்று நம்ம ஒரு சீத்தூக்கி பார்க்க ஒரு நேரமா இது இருக்கிறது. எத்தனை நேரம் நம்ம தேவனுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்குறோம் என்று நம்ம பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு நான் டைம் கொடுக்கல. பட் இனிமேலும் வருகிற நாட்களில் தேவன் கிட்ட இன்னும் அதிகமா டைம் கொடுத்து தேவன் கிட்ட நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவருடைய பாதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு மக்களாக நாம் இருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அதில் 17 முதல் 17 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்திகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பகைவர்களால் அந்த யூத ஜனங்கள் சூறையாடப்படுகின்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்க முடியுமா என்பது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. பட் இந்த சூழ்நிலையும் இந்த ஆபூக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த அத்தி மரமோ திராட்சை செடியோ ஒளிவு மரமோ நம்ம அதுல பண்ண தேவையில்ல. நம்முடைய வாழ்க்கையில அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த ஒரு துன்பமான சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்ம மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கணும். அதை தான் பார்க்கணும். மகிழ்ச்சியா இருப்பது சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே போயிட்டு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி வெளியே போகலாம். அவங்களுக்கு ஒரு சில பேர் எப்படிலாம் மகிழ்ச்சியா இருக்கணும், அந்த மகிழ்ச்சி கிடையாது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மகிழ்ச்சி என்பது பார்க்கும்பொழுது அது தேவகிட்ட மட்டும்தான் இருக்கு. சங்கீதம் 16வது அதிகாரம் 11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரன்பமும் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட தான் அந்த சந்தோஷம் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு நம்ம அனுபவிக்கிற சந்தோஷமும் ஒரு டெம்பரவரியான சந்தோஷம். அது ஒரு எமோஷன்ல வந்த சந்தோஷம் வந்தாலும் சரி, அந்த எமோஷன்ல இப்ப கூட இந்த நிதிஷ் ரெட்டி செஞ்சுரி போடும் போது அந்த அப்பா எமோஷன்ல ரொம்ப ஹாப்பியானாரு, ரொம்ப ஒரு சந்தோஷமா. பட் இருந்தாலும் அடுத்த ஒரு எமோஷன் வரும்போது அது முடிஞ்சிடும். திரும்பி இன்னொரு டெம்பரவரியா இருந்தாலும் அடுத்து இன்னொரு எமோஷன் வந்தாதான் அந்த ஒரு மகிழ்ச்சியே இருக்கும். ஆனா இந்த ஒரு நித்திய பரிபூர்ண ஆனந்தம் தேவன் கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அது போல அப்போஸ்தலனாகிய பவுலும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். மறுபடியும் சொல்கிறோம். அவர் என்ன சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவர் திரும்பி அவர் வலியுறுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சந்தோஷம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷமாக இருக்கணும் என்று இந்த ஆபூக்கு தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். அது இல்லாமல் கடைசி வசனத்துல நாம் பார்க்கும்போது 19வது வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று நாம் பார்க்கிறோம். இது சங்கீதம் 18வது அதிகாரத்துல இதே வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 33வது வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய அதாவது இந்த சங்கீதமே பார்க்கும்போது தாவீது அப்சலோனுக்கு
கர்த்தருடைய தாசனாகித்தாவது இந்த பாட்டின வார்த்தையிலே கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடின இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி ஒரு சிங்கம் மான் துறக்கும் போது எப்படி அந்த மான் தன்னை காப்பாத்துக்கு எவ்வளவு ஓடும், அப்படிப்பட்ட ஒரு பலனை நமக்கு கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். நம்ம அந்த சூழ்நிலை எப்படி நமக்கு வந்து யார் மூலியமாலும் இல்லை எப்படியாவது சூழ்நிலையிலே நம்ம ஒரு பிரச்சனையிலிருந்து வந்து தேவனை நோக்கி அவரை வந்து குழம்பை மட்டும் இல்லாம தேவன் இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணிட்டீங்களா இல்லாம சொல்லாம தேவனை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது அது வந்து அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு வந்து ஒரு தேவன் தப்பித்துக் கொள்வதற்கு பலனை தருகிறார். இப்படிப்பட்ட காரியங்களே இந்த வாழ்க்கையில மிகவும் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு நீங்க இன்னும் அந்த பேக்ரவுண்ட் இன்னும் ஸ்டடி பண்ணி அந்த ஆபூக்கு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது இல்லாம நிறைய பாரத்தை குறித்து இந்த இதுல நம்ம பார்க்கிறோம். ஆபூக் தீர்க்கதரிசி வந்து யூத ஜனங்கள் மத்தியில் இருந்த பாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் மிகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எனக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, உங்களுக்கும் பிரயோஜனமாக என்று விசுவாக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார்கள்.